இந்தியாவுடனான தாக்குதல் நிறுத்த அறிவிப்பை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்த முயன்றதால் எல்லைப் பகுதிகளில் மீண்டும் பதற்றம் உருவானது. வான்பரப்பிலேயே ட்ரோன்களை வீழ்த்திய இந்திய படைகள் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுத்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 3 நாட்களாக பதற்றம் நிலவி வந்த நிலையில் தாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று மாலையில் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக தனித்தனியே தெரிவித்தனர். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரு நாடுகளின் ராணுவ உயர் அதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தையில் தாக்குதலை நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டதாக கூறினார். இந்நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர், ஆர்எஸ்புரா, உதம்பூரை குறிவைத்து மீண்டும் ட்ரோன் மூலம் பாகிஸ்தான் தாக்க முயற்சித்தது. இதனை இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் மூலம் முறியடித்தது. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர், கத்துவா, தோடா, ரஜோரி உள்ளிட்ட நகரங்களில் 4வது நாளாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர், ஹோஷியார்பூர், பாட்டியாலா உள்ளிட்ட இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டது. இதேபோல் ஹரியானாவில் அம்பாலா, ராஜஸ்தானில் ஜெய்சால்மர், குஜராத்தில் கட்ச், பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். भारत और पाकिस्तान के डीजीएमओस के बीच जो पिछले कुछ दिन से चल रही सैन्य कार्रवाई को रोकने का समझौता आज शाम को हुआ था. पिछले कुछ घंटों से इस समझौते का पाकिस्तान की ओर से घोर उल्लंघन हो रहा है. भारतीय सेना जवाबी कार्रवाई कर रही है और इस सीमा अतिक्रमण से निपट रही है. இதனிடையே குஜராத்தின் கட்ச் பகுதியை தாக்க வந்த ட்ரோனையும் இடைமறித்து இந்திய படையினர் அழித்தனர். இந்நிலையில் ஜம்முவில் உள்ள ஆர்எஸ்புராவில் எல்லை தாண்டிய துப்பாக்கிச் சூட்டில் எல்லை பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் முகமது இம்தியாஸ் என்பவர் வீர மரணம் அடைந்தார். அதேபோல் உதம்பூர் விமானப்படை தளம் மீதான ட்ரோன் தாக்குதலை முறியடிக்கும் போது ராணுவ வீரர் ஒருவரும் உயிரிழந்தார். இதனிடையே ஜம்முவில் உள்ள நக்ரோட்டா ராணுவ தளம் அருகே மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர் காயமடைந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.